வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருப்பு கவுனி அரிசி 1 கப்பு போல் எடுத்திருக்கேன். பாருங்கள் கருப்பு கவுனி அரிசி எப்படி இருக்குன்னு. இது இப்போ ஊறினதுக்கப்புறம் நல்லா உப்பி வந்துடும். நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஊற வைக்கணும். கிட்டத்தட்ட இது 8 மணி நேரம் போல் ஊறணும். இப்போ இதை நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிடணும். கழுவி எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்ல தண்ணியே ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த ஊற வைக்கிற தண்ணியை தான் நம்ம எடுத்து வேக வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அரைக்க தேவைனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நான் இது நைட்டு ஊற வச்சுருக்கேன். 8 மணி நேரம் போல் ஊறணும். காலையில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறி இருக்குன்னு. அதோட கலரும் கொஞ்சம் தண்ணியில் இறங்கியிருக்கும். பாருங்கள் பயங்கரமாக ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் கூட வேண்டாம். அந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். நம்ம வேக வைக்கும்போது அதையும் சேர்த்து ஊற்றி வேக வச்சுக்கலாம். இந்த அரிசியை ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் ரவை மாதிரியே இருக்குதா? இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ இதை எடுத்து நான் குக்கரில் போட்டுறேன். 1 கப்பு கவுனி அரிசிக்கு 5 கப்பு தண்ணி ஊற்றணும். அஞ்சு கப் தண்ணி அளந்து வச்சுட்டேன். 1 கப் தண்ணி மட்டும் நம்ம ஊற வச்ச தண்ணியை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நைட்டெல்லாம் ஊறினதுனால அதோட சத்து ஃபுல்லாக இந்த தண்ணியில் தான் இருக்கும். ஸோ அதையும் ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். இஞ்சி பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை தட்டியும் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு 4 பல்லு பூண்டை இந்த மாதிரி பொடி பொடியாக சாப் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போடுங்க. டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 6-7 சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக சீரகம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உப்பு நல்லா கரையணும். இன்னும் நான் அடுப்பு பற்ற வைக்கல. குக்கரில் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நல்லா கலக்கினதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சிடலாம். இப்போ குக்கரை தூக்கி வச்சிடுறேன். மூடி போட்டு வச்சிடலாம். 6 விசில் அடிக்கட்டும். மிதமான சூட்லேயே வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அடியில் பிடிக்கும். ஸோ மிதமான சூட்டில் வச்சு 6 விசில் அடிக்க விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் 6 விசில் அடித்தது எவ்வளோ கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் வேணும்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த கன்சிஸ்டன்சி ஓகேனா தயிர் மட்டும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கெட்டியான தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்கும். உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்தது. கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம். அதையும் நல்லா பொடி பொடியாக தான் கட் பண்ணி போடணும். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான அட்டகாசமான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியானது. வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.